டீனேஜ் குழந்தைங்க கோபமா கத்துறப்ப என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? நீங்க பண்ணக்கூடிய 4 விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க காமா இருக்கணும். அந்த குழந்தைய காம் டவுன் பண்ண ட்ரை பண்ணுங்க. ரெண்டாவது அவங்க ஏதாவது பேச வரப்ப குறுக்க பேசாதீங்க. அவங்க கோமா பேசினாங்க சரி, லிசன் பண்ணுங்க. மூணாவது அந்த மாதிரி பிஹேவ் பண்றப்ப உடனே அவங்கள கரெக்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அப்புறம் ஒரு 4 hours கழிச்சோ இல்ல நெக்ஸ்ட் டேவோ போய் அவங்க கிட்ட கேளுங்க, என்ன ஆச்சு நேற்று இப்படி பிஹேவ் பண்ணையே அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க ரீசன்ஸ் சொல்ல ஆரம்பிப்பாங்க. அப்போ நீங்க எப்படி நடந்துக்கணுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணலாம். 4வது ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்கள ரெகுலேட் பண்றோமோ, பவுண்டரி செட் பண்றோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு பாசிட்டிவ் டைம் கொடுக்கணும். அட்லீஸ்ட் நைட்டு சேர்ந்து சாப்பிடுறப்ப எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு கிச்சன் யூட்டன்சில்ஸ் எல்லாம் சேர்ந்து கிளீன் பண்றப்ப, இல்லை ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டிஸ் அவங்க இன்வால்வ் பண்றது, கடைக்கு போறப்ப கூப்பிட்டு போறது, ஒரு ஷெல்ஃபை கிளீன் பண்றது, மெயினா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் குழந்தை கூட இருக்கப்ப மொபைல் நீங்களும் யூஸ் பண்ணாதீங்க, குழந்தைகளும் யூஸ் பண்ண விடாதீங்க. இந்த விஷயங்களை பண்ணீங்கனாலே உங்க பாண்ட்